துலா ராசி அன்பர்களே, உங்களுடைய முக்கியமான கிரக நிலைகள் அப்படி பாக்குறப்ப 11 சூரியன் கேதுவும், 10 குருவும், 6 சனி பகவானும், 5 ராகு பகவானும், செவ்வாய் 9 உட்கார்ந்திருக்கின்றனர். துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் தொழில் துறையில் இன்னும் வரும் ஒரு வருடத்திற்கு நல்லா புரிஞ்சுக்கங்க துளாராசி அன்பர்களே, இன்னும் ஒரு வருடத்திற்கு நீங்க தான் தளபதி. கண்டிப்பா நீங்க ஜெயிச்சுக்கிட்டே இருப்பீங்க. 10ஆம் பாவத்தில் குரு இருப்பதால் தொழில் மற்றும் பதவி தொடர்பான விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கலாம். 6ஆம் பாவத்தில் சனி இருப்பதால் எதிரிகளை சமாளிக்கக்கூடிய திறன் இருக்கும். நான் தான் ஒரு வருடத்துக்கு உங்களுக்கு சொல்லிட்டேன், ஒரு வருடத்திற்கு உங்களுக்கு ஒரு நல்ல பலன் கண்டிப்பாக உண்டு. 11ஆம் பாவத்தில் சூரியன் இருப்பதால் லாபம் மற்றும் அதிகார தொடர்பான வாய்ப்புகள் உங்களுக்கு வருவா. கவர்மெண்ட் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க செம்ம டாப்ல இருப்பான் இந்த துளாராசிக்காரன். அது எந்த துறையை பொறுத்துக்கிட்டாலும் சரி, அனைத்து துறைகளிலும் இருக்கும் துலாம் ராசி அன்பர்களே, இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கும் மாதம். இந்த மாதத்துல உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலன் உண்டு. இந்த மாதத்தோட பிற்பகுதியில் பாக்குறப்ப உறவு, வசதி, அழகு தொடர்பான விஷயங்களில் நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்கும். உங்களோட உறவு மேம்படும். சொந்தக்காரவங்க எல்லாம் உங்களுக்கு வந்து பெரும் மதிப்பு கொடுப்பாங்க. கன்னிராசி லக்கி சாட்ல 1 அப்படின்னு சொன்னோம்னா அதற்கு நிகராக துளாராசியும் லக்கி சாட்டில் அமைகிறது. இந்த மாதத்திற்கு உங்களுடைய முக்கிய பலமே துளாராசியை பொறுத்த வரைக்கும் வந்து மிகப்பெரிய உழைப்பாளிகள். மகர ராசி மாதிரி துளாராசியும் உழைப்பாளிகள். அந்த உழைப்பாளிகள் வந்து எப்படி கொஞ்சம் சில ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. மகர ராசி கடின உழைப்பாளிகள், துளாராசி அவங்களும் கடின உழைப்பாளி தான். ஜஸ்ட் கொஞ்சம் ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி காரியத்தை ஜெயிச்சுட்டு போயிடுவாங்க. அதான் துளாராசி. அதனுடைய அதிர்ஷ்ட எண்கள் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப 6, 1. அதிர்ஷ்ட நிறம் இல்லை, இளஞ்சிவப்பு. அதிர்ஷ்ட தென்கிழக்கு. துலாம் ராசிக்கு அன்னதானம் செய்வது மிக சிறப்புங்க. அது நீங்க எந்த ஒரு தெய்வத்துக்கும் நீங்க செய்யணும். துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் தானம் செய்தால் மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரனாகவும் ஆகும் யோகம் உண்டு. ஜென்ரலா பொதுவான இந்த கருத்தை நான் சொல்லுவேன். ஜாதகத்தை பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. உங்கள் கைகளின் மூலம் நீங்கள் வருடத்தில் வாரமும் சரி, மாதமும் சரி, இல்ல வருடத்திற்கு ஒரு முறை நீங்க பெரிய அன்னதானம் போட்டாலும் சரி, அன்னதானம் துலாம் ராசிக்கு செய்வது மிகப்பெரிய சிறப்பு. அவர்களை கோடீஸ்வரனாக மாற்றும் ஒரு அமைப்பு உண்டு. தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம் சொல்லுவார்கள். அதுவும் சில பேருக்கு மேட்சா, எல்லா பேத்துக்கும் அன்னதானம் செய்ய சொல்ல மாட்டாங்க. ஒரு சில ராசிக்கு மட்டும்தான் அன்னதானம் செய்வது வந்து அது வந்து நல்ல ஒரு அட்ராக்டிவான ஒரு வாழ்க்கை அமைத்து கொடுக்கும். அது துளாராசிக்கு மிக சரியாக பொருந்தும் இந்த விஷயம். வெள்ளிக்கிழமைகளில் நீங்கள் அம்பாள் வழிபாடு செய்து அன்னதானம் செய்யலாம். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். தொழில் துறையில் மிகப்பெரிய வெற்றி, லாபம் உண்டாகும் இந்த ஆவணி மாதத்தில். அடுத்த ராசி. நம்மளுடைய ராசி பலன் தொகுப்பு பிடித்திருந்தால் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், பெல் பட்டனை கிளிக் செய்து கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்மளுடைய சேனல் உங்களுடைய ஃப்ரெண்ட் லிஸ்டில் வரும். நம்ம போடுகின்ற வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கப்பெறும். இந்த ஒரு ராசி இல்லாமல் மற்ற ராசியை பார்க்க வேண்டும் என்றால் இந்த ஸ்கிரீனில் தெரியும் வீடியோவின் முழு தொகுப்பை பார்வையிட்டு உங்களுடைய முழு குடும்ப பலனை தெரிந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். அனைவரும் வாழ்க, நாமும் வாழ்க.